பிதாவே நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன். இது கூட நான் ஏன் சொல்றேன்னா, ஜனங்க 12 பேர் கூட்டு வந்துக்கிறேன், இவனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று மாதிரி இப்ப பேசிட்டு இருக்கிறானுங்க. அவருக்கு தான் தெரியும் என்ன பேசுனானுங்க. எழுதல பேசியிருப்பானுங்கல்ல ஏதாவது. ஏன்னா இவன் கிளப்பி விட்டானே, சாரி நம்ம சக்கரவர்த்தி இல்லை தாமஸ், ஓகே, கிளப்பி விட்டானே. அது மாதிரி அவன் ஒரு வேளைக்கு அவன் சொல்றது உண்மையா இருக்குமோ, பேதருக்கு டவுட் வந்திருக்கும்ல. அப்புறம் எல்லாருக்கும் அது மாதிரி வரும். ஆனா என்ன ஆச்சு, லாசரஸ் கம் அவுட்ன்றார் ஒரே வார்த்தை. he was highly focused. அவருடைய காலிங், அவர் பர்பஸ் என்னது, அந்த சமயத்தில் அவருடைய பர்பஸ் லாசரஸை எழுப்பணும். அதுலேருந்து டிவியேட் பண்ணாரா? இத்தனை பேர் அவரை கிண்டல் அடிச்சு பேசினானுங்கல்ல, கிண்டல் அடிச்சானுங்க, இது பண்ணானுங்க, டிஸ்டர்ப் பண்ணானுங்க, எல்லாரும் பேசினாங்க. ஆமாம், மம்மி 2 மம்மிகளும் பயங்கரமா பண்ணிடுச்சுங்க. ஒரு மம்மி ஓன்னு அழுது, நீர் இருந்திருந்தா செத்துருக்க மாட்டான் அப்படின்னு போட்டு ஒரு டயலாக் ஒன்று ஓடுது. நீர் இருந்திருந்தானா செத்துருக்க மாட்டான். இன்னொன்று மம்மி வந்து டயலாக் ஓடுது, நாருமே போச்சு. அவர் எதுக்குமே கவலைப்படல. ஏன்னா he was fixed. That's called faith. He is fixed, already fixed his mind. என்ன பண்றாரு, போய் கல்லை கல்லை தரங்க. அது அந்த கல்லு தான் எனக்கு தடங்கல் பண்ணுது. அந்த கல்லை எடுங்க. நீங்க தானே வச்சீங்க கல்லை, நீங்களே எடுங்க. அவன் சாக வேண்டியவன் இல்லைப்பா, அவன் உயிரோடு இருக்க வேண்டியவன். தள்ளு. தள்ளின பிறகு லாசரஸ் கம் அவுட்னாரு, முடிஞ்சு போச்சு, வெளியே வந்துட்டான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் கட்டி போட்டிருக்கோம், நம்மள ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடாதபடி நம்மளை நாமே கட்டி போட்டிருக்கோம் எத்தனை பேர். சரி, இப்ப இது பாருங்க. நியாயத்தை எட்டியாக்க மாற்று, அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றது, கிறிஸ்தவத்தை காம்ப்ளிகேட் பண்றது. அவர் அருமீனையும் மிருக நீதியை தரையில விழ பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள். இது வந்து நம்ம பாஸ்டர்களை குறிக்குது. அவனுக்கு தான் தாங்களும் மோட்சத்துக்கு போக மாட்டானுங்க, மோட்சத்துக்கு போறவங்களையும் போக விட மாட்டாங்க. இல்ல, தாங்களும் மோட்சத்துக்கு போக மாட்டாங்க, மோட்சத்துக்கு போறவங்களையும் போக விட மாட்டாங்க. ஏன்னா இவனுக்கு ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. ஏதாவது ரூல்ஸ், நீ இப்படி போகலன்னா நீ உனக்கு அங்கே மேலே இடம் கிடைக்காது. என்னமோ இவன் தான் டிக்கெட் கொடுத்து மேலே அனுப்புற மாதிரி. அவனுக்கு அவன் செத்தான்னா அவன் மேலே போவானு டவுட்டு தான். இந்த ஜனங்களும் ஆண்டவரை தேடுறத விடட்டு எல்லாரையும் தேடி தேடி ஓடுறாங்க. அப்படியே கூட அப்படி அவர் அந்த பாஸ்டர் என்ன டான்ஸ் ஆடுறாரு பாருங்க, அந்த இவர் எப்படி போடுறாரு பாருங்க. யோ, ஏசுநாதர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்தியா? சரி, அவர் அருமீனை உண்டாக்கினார். நட்சத்திரங்கள் அருமீனையும் மிருக சீரிசத்தையும் உண்டாக்கினவர். இது நேத்து யோபை பத்தி படிச்சோம். இப்ப திருப்பியும் ஆமோஸ்ல போட்டிருக்காரு, இந்த கேலக்சிஸ் எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவர் தான். அவர் மரண இருளை விடியற் காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். உல்டா மாற்றவர், உன்னோட லைஃப திருப்பி போடுறவர். நீ கஷ்டப்பட்டு போய் தத்தளித்து போயிட்டு இருந்தீங்கன்னா உன் லைஃப் அப்படியே மாத்துறவர் அவர் தான். ஆனா அவர் சொல்றபடி செய். நீ உன்னோட இஷ்டப்படி நடக்காத. உன் இஷ்டப்படி நடந்தா ரொம்ப கஷ்டம் வரும்.
நஷ்டம் வரும். கரெக்டாக சொல்லிட்டாரு. அப்புறம் நஷ்டத்தை பார்த்து அழுதிட்டு இருப்பேன். அதுதான் அவர் சொல்றாரு, என்ன பாரு. என்ன பண்ண என்ன பார்க்காதீங்க, அவரை பாருங்க. அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். மழை எப்படி பெய்யுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க சயின்டிபிக்கா. இது சயின்ஸ் சொல்லும். அந்த மேகம் அப்படியே தூக்கும், பார்த்துருக்கீங்களா? அது மேகத்திலேருந்து தண்ணீர்லேருந்து சமுத்திரத்துலேருந்து அப்படியே உறிஞ்சி எடுக்கும். அதை கொண்டு அப்படியே பூமியில் கொட்டும். அங்கே ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மேலே நடக்கும். ஃப்ரெஷ் வாட்டராக வந்து இறங்கும், பூமியில் இறங்கும். இது நம்மளுக்கு புரியாது. அது பேஞ்சா என்ன, பெய்யலன்னு என்ன. பேஞ்சா அது சனியம் எப்படி பெய்யுது பாருணுமோ இல்லை? மழை பெஞ்சா ஆமாம் பெய்யுது. வெளியே போறேன் கால் வச்சா ஆரம்பிச்சிருச்சுடா. எந்த காரியமும் வாய்க்கப்படாதபடி செய்துப்பா அப்படின்னு அதை திட்டிட்டு இருப்போம். சரி, அடுத்தது. கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் சொல்றாரு, தன்னையே இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இது தெரியாம தான் உட்காந்து நிற்கிறீங்கடா. இது தெரியாம அங்கேயும் இங்கேயும் பெத்தேலுக்கும் அதுக்கும் இதுக்கும் ஓடி 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 போய் இந்த சர்ச்சுக்கு போறேன், அந்த சர்ச்சுக்கு போறேன், இங்க போனா எனக்கு விடுதலை கிடைக்கும், எங்க போனாலும் விடுதலை கிடைக்காது. கர்த்தரை நோக்கி போடு, அவரை பிடிச்சிக்கோ, கெட்டிமா பிடிச்சிக்கோ, உனக்கு விடுதலை வரும். அரணான ஸ்தலத்தின் மேல் பாழ்கடிப்பு வரத்தக்கதாக அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுகிறவர். கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமா, இவ கொள்ளை அடிச்சுட்டு போனவங்கிட்ட அவங்கிட்ட புடுங்கிறதுக்காக கொள்ளை கொடுத்தவனை அங்க தயார் பண்றாரு. ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். உண்மையை பேசினா பிடிக்காது. கூட எத்தனை பேர் பிடிக்குதோ தெரியல. நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள். இன்னைக்கு நம்ம ஊர்லயும் நடக்குது, எல்லா ஊர்லயும் தான் நடக்குது. ஏழை அமுக்கி பணக்காரனுக்கு கொடுக்குறாங்க. ஏழை அமுக்குறாங்க, அந்த பணத்தை கொண்டு போய் பணக்காரனுக்கு லெக்ஸ் டாக்ஸுக்கு கொடுக்குறாங்க. அவன் பெரிய வீடாக கட்டுறான், அது மேலேயே ஹெலிகாப்டரில் போய் உட்காடுறான். கேட்டா பார்த்தியா எப்படி இருக்கார் தெரியுமா, ஒரு நாள் போயிடுவார். அன்னைக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி சட்டம் போட்டவனும் சரி, இங்கே இவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். அடேய் என்னடா போட்டீங்க. ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டிலையும் பாருங்க, பெங்களூர்லையும் பாருங்க, எல்லா இடத்துலையும் பாருங்க, பூனா, பாம்பே, டெல்லி, எல்லா இடத்துலையும் போய் பாருங்க, 50% ஃப்ளாட்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸு வேஸ்ட்டு ஆக்கியபை பண்ணாமல் இருக்குது. வீடு கட்டி விட்டுருப்பான், அத்தனை பேர் லோன் வாங்கி கட்டியிருப்பான், பேங்க் எல்லாம் ஆண்டி, அத்தனை இதுவும் வீடுகளும் ஓன்டு பை பேங்க்ஸ். அவன் சொல்லுவான், இந்த வீடு 5 கோடி அப்படின்னு சொல்லுவான், அந்த அப்பார்ட்மெண்ட்டு 5 கோடின்னு சொல்லுவான். அதை விற்க முடியாது. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷம் விற்காம அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். கடைசியில் என்ன பண்ணுவான், பேசாமல் போர்டு மீட்டிங் போடுவானுங்க. போர்டு மீட்டிங் போட்டு, ஏய் ஒன்றும் வரமாட்டேன்து, பேசாமல் வாடகைக்காவது விட்டுடலாம். கடைசியில் ஒரு நாள் வரும் பாருங்க, அன்னைக்கு எல்லாமே சீப்பாக போகும். வீடு வாங்குறவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒண்டி வாங்காதீங்க. அப்பார்ட்மெண்ட்ஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அது உடஞ்சி உழுதுச்சுன்னு வச்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு 30 வருஷம் நீங்கள் இஎம்ஐ கட்டுவீங்க. 35வது வருஷத்தில் பொத்துன பில்டிங், ஹோல் பில்டிங் இடிஞ்சு விழுந்துடும்.
யாரை தேடி போவீங்க? கவர்மெண்ட் போயிட்டு ஹெல்ப் போவீங்களா? கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? யோ என்ன நம்பியா நீ கடன் வாங்கின? கடன் வாங்கும்போது கவர்மெண்ட்டையும் சேர்த்து கையெழுத்து வாங்கினியா? வாங்கின இல்லை. உனக்கும் பேங்க்குக்கும் அந்த இவனுக்கும் யார் வீடு வித்தானே அவனுக்குள்ள அக்ரிமெண்ட்டு. அவனை தேடி தேடி பார்த்தா அவன் உள்ள விட்டு ஓடி போயிட்டு இருப்பான். நம்ம ஊர்லேயே நடந்துச்சு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால. வயிற்றுலையும் வாயும் ஓவர் நைட்டில் பெரியாவோட ஆளாக இருப்பான், அப்படியே பிச்சுக்கிட்டு போவான் அடுத்த நாள். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய இதை பரலோகத்தில் சேர்த்து வையினாரு. அது அர்த்தம் தெரியுமா யாருக்காது? ஏனென்றால் உங்களுக்கு கொடுக்கிறது நான்யா. நீ பில்டர் பார்ப்ப, நியூஸ் பேப்பரை பார்ப்ப, பில்டர் பார்ப்ப, இவனை பார்ப்ப, அவனை பார்ப்ப, இவன் நல்லா கொடுப்பான், அவன் நல்லா கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான், கன்னத்தில் வச்சுட்டு போயிடுவான். அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று சேட்டை பண்ண போகிற குண்டாஸ் வச்சு தூக்கி போடுவான் வெளியே. சரி. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள். அப்பார்ட்மெண்ட் வாங்காத, இதுதான் நிலைமை வரும். சரி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகே, சரி. நாட்டினீர்கள், ஆனாலும் அதன் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும். எதுக்கு காரணம் என்னன்னா, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னா, உன்னுடைய மீறுதல்கள் மிகுதி. மீறுதல்னா என்னது தெரியுமா? சட்டத்தை அவர் சொல்லியிருக்கிற இதை மீறி வருகிறது தான்